வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ மக்களே, இங்கே வந்திருக்கிறது ஷாம் கிருஷ் கேமிங். ஸோ மக்களே, போன இதில் பார்த்துருப்பீங்க, இதில் பார்த்துருப்பீங்க போன பாட்டில். ஸோ நம்ம வந்து போன பாட்டில் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஆக்கிரமிச்சிருந்தோம். ஸோ இப்போ வந்து ரொம்ப ரெண்டு இதுதான் இருக்குது. ஸோ ஒன்று ஆக்கிரமிச்சிடலாம். ஸோ என்னோட டார்கெட்டே ப்ளூ தான் மக்களே. ஸோ ப்ளூ கலர் பார்ட்டிஸை மட்டும் அடிச்சோன்னா வைங்களேன், அவ்வளோதான். நியூ பிளாக்கு ரெட்டு இது க்ரீனுக்கு தான் போட்டியே. தலைவர் சொல்லுவாங்கள்ல, ரெண்டு பேருக்கு தான் போட்டியே அப்படி சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி நம்ம மூணு பேருக்கு தான் போட்டியே. ஏன்னா 3 பேர் தான் மக்கள் இங்கே இருக்காங்க, அவ்வளோதான். இங்கே ஐ திங்க் ரெட் இருக்கு பார்த்தீங்களா, ரெட்டு தான் மெயின் போல், ரெட் கட்சி தான் மெயின் போல். ஸோ மக்களே, இது வந்து ஒரு கேமாக பாருங்கள். இது ஒரு அரசியல் பொலிட்டிக்ஸ்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் நான் சொல்கிறேன், ஒரு வார்னிங்காக சொல்கிறேன். என்னென்னா ப்ளீஸ் அரசியல் அந்த இது மட்டும் பார்க்காதீங்க. என்ன சொல்ல, கம்பேர் மட்டும் பண்ணாதீங்க. இட் இஸ் ஜஸ்ட் எ கேம், ஓகே? ஆனால் அப்படிலாம் இது பண்ணாதீங்க. ஸோ பிடிச்சினா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோ வந்துட்டான் பார்த்தீங்களா, எனக்கே தலைவலி கொடுக்கறக்கே வந்திருக்கியாடா. அடுத்த நிமிஷம்னால தாங்க முடியலையே. அவனை இருக்கணும். அதுவும் என்னென்னா, இவங்களை வந்து ஓவர்டேக் பண்ணணுமா, அப்போ தான் வந்து நம்ம வந்து இதாகுமா. அப்படியே பக்கத்தில் வந்துட்டோம்டா டே, அழுத்து மக்களே. நம்மளுக்கு மக்கள் இது வந்து அதிகம் ஆகணும். ஏன்னா மக்களை மட்டும் இப்போது இது அதிகமானால் தான் நம்ம வந்து என்ன சொல்ல, நம்ம லேண்டை வந்து திருப்பி வாங்க முடியும். வந்துட்டோம் பக்கத்தில். ஓகே, யாரெல்லாம் கோயம்புத்தூரில் இருக்கீங்க? நான் அங்கே தான் இருக்கேன். ஸோ ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு எலெக்ஷன். ஓகே, இல்லை நம்ம தான் மக்கள் அதிகமாக. ஓகே, 2வதா 18th சரி நம்பர். ஓகே, எல்லாத்துலேயும் நம்மளுக்கு தான் 2வது எதாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ என்னென்னா, இதில் வந்து காலை வைப்போம். ஏன்னா இப்போ நம்ம 2வது இப்போ 18% ஆஃப் மக்கள் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு தான் வந்து ஓட்டுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பஸ் ஓட்டியே இது பண்ணலாம். ஏன்டா ரிப்பீட்டே எல்லாம் பண்ணிகிட்ருக்கே கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அப்புறம்ங்க நம்ம வந்து லேண்டு வாங்க முடியும். என்ன சொல்ல, மக்கள் ஸ்டேட்டை வாங்க முடியும். அதனால் எலெக்ஷனுக்கு எனக்கு சத்தியமாக புரியல. நான் டவுன்லோட் பண்ணி நேற்றுக்கு தான் இதை டவுன்லோட் பண்ணேன். ஸோ அது டவுன்லோட் பண்ணி நேற்றுக்கிட்ட டவுன்லோட் பண்ணேன். எலெக்ஷன் டைம் வந்து காட்டிச்சு. சரி, எலெக்ஷன் டைம் என்னடா இருக்கும். ஐ திங்க் வந்து இந்த இப்போ வந்து பிளாக்கு இதெல்லாம் இருக்குது, பிளாக்கு ரெட்டு ப்ளூ இது அது அவங்களுக்கெல்லாம் எலெக்ஷன் வைப்பாங்க போகலாம். ஸோ யார் அதிகமான மக்கள் இது இருக்காங்க, அதிகமான லேண்ட் வச்சுருக்காங்களோ அவங்க தான் இன்னும் போகல. ஐயோ, இவன் வேறு வந்துட்டே இருக்காங்கடா ப்ளூ கலர்காரா. இங்கே தான் நாங்கள் தான் வின்னு, நீ எப்படியோ தொதுக்க தான் போகிற, நாங்கள் தான் வின்னு போ. ஸோ இங்கே நம்மளோட ஆட்சி தான் மக்கள் இங்கே இருக்கணும். ஏன்னா அந்த ப்ளூவோட ஆட்சி மட்டும் இங்கே இருக்குது, அவ்வளோதான், நம்ம தோற்றே போட்டுருவோம். ஸோ ஆனால் கன்ஃபார்முங்க,
ப்ளூக்கும் நம்மளுக்கும் வச்சா கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம். ஏன்னா லேண்டு படி நம்ம தான் அதிகமாக இருக்கும். ஒரே ஒரு பர்சன்டேஜ்லேருந்து தான் இவங்களுக்கு ப்ளூவுக்கு இருக்குது. அப்புறம் அந்த பார்ட்டியே முடிஞ்சு போயிடும், எண்டு ஆயிரும். ஆனால் மக்களே டைம் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் மக்களே இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு நாளும் டைம் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா எலெக்ஷன் டைம், அதாவது நம்ம டெவலப் பண்ணணுன்னா, ஏன்னா அவ்வளோ லேண்ட் இருக்குது ஜெர்மனியில், அவ்வளோ லேண்ட் இருக்குது. நான் எப்படி மக்களே இது பண்ண முடியும்? அதனால் ஸோ இதோ பிராண்டும் ஏதோ ஒரு ஸ்டேட்டா ஓகே மக்களே, அது ஓகே. இங்கே வந்து இவன் நம்மள ஆட்சி வந்து இப்போ வந்து வருது போல் பாருங்க. நம்மளோட போட்டு போங்கடா, வாங்கடா. ஓகே மக்களே, நம்ம கைப்பற்றிட்டோம். என்ன மக்களே இது? மக்களே நம்ம லேண்டை கேப்சர் பண்ணியிருக்கான். அது என்ன அப்படி நம்ம லேண்டை கேப்சர் பண்ணுறது? மக்களே இப்போ பாருங்களேன், ரெட்டோட லேண்டு பாருங்களேன், கம்மியாக தான் இருக்குது. நம்ம எடுத்துடலாமா? ரெட்டோட ஃபுல்லாக எடுத்துடலாம். ஏன்னா பிளாக் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு இல்லை. ஒன்று ஆமாம், கொஞ்சம் அதிகமாக இருக்குது பிளாக்கு. தலைவா செத்தடா நீ. என்ன தைரியத்தில் என்னோட லேண்ட் நீ எடுத்துக்க? என்ன தைரியத்தில் நான் கேட்குறேன். இன்னொரு லேண்டில் முக்கிய இந்த லேண்டில் பாருங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்துச்சு. நான் பிபிஏ 5% மக்கள் தான் நம்மளை நம்புகிறாங்களாமா. பாக்கி 20% பாக்கி டே இருடா உனக்கு இருடா. அழுத்துல நீ செத்த. டே உன்னை 1% லேண்டாவது இருக்கட்டும் சொல்லி தான் நான் விட பார்த்தேன் நினச்சேன். ஆனால் நீ என்னோட இதே நீ கேப்சர் பண்ணுறல. நான் ரெடி தான் வரவா. அப்படி தலைவர் பாடுவாங்களே, நான் வரேன்டா தொடுக்கட்டு கோசிங். ஐயோ சாரா காரா சாரி. யாரா நீங்களே வந்து என்னை முட்டுறீங்க? ஐயோ மக்களே பாருங்க, நம்மளோட பாப்புலேஷன் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. இப்படி பஸ் ஓடுத்துருன்னு ஓடுறான். வா மக்களே பாதி வந்தாச்சு. ஆனால் நம்மளோட பாப்புலேஷன் பாருங்க கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஏன் ஊத்து மக்களே வந்துட்டான். சண்டேக்குன்னே வரீங்க, சண்டேக்குன்னே வரேன். எப்படியா இதோ தோக்க போகிறேன். சண்டேக்குன்னே வராங்க. பாப்புலேஷன் கொஞ்சம் ஏற்றம் வாங்கடா. ஓகே நம்ம பாப்புலேஷன் ஏறிச்சு. ஸோ ஏறுது. இந்த கார் பின்னாடி போனால் நம்ம வந்து கண்டிப்பாக இன்னைக்குள்ளே போக மாட்டோம், நாளைக்கு தான் போவோம். இப்படி தள்ளுறா டே. என்னடா நீங்கள் என்னங்க மக்களே, நான் வழியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க மக்களே. ரொம்ப ஸ்லோவாக போகிறான். வந்துட்டல தலைவ கூட்டி பறக்குது. வேற லெவலு. ஓகே மக்களே, இன்னைக்கு இவன் காலி. தலைவா 16% சொன்னோடு. தலைவா இது என்னோட லேண்டு போயிடு. ஓகே என் கண்ட்ரோல் வந்துச்சா? ஓகே ப்ளூ வந்து அழியவே மாட்டேங்கிறாங்க. லைக் என்ன சொல்ல, அழிய மாட்டேங்கிறாங்க. ஏன் தரல இரு, நீ அவுட்டு தான்டா.
மக்கள் எவ்வளோ வாட்டி தான் நானே பஸ் ஓட்டுறேன். அவன் ஒன்று போயிட்டே இருக்கான். இது இப்போ ஒன்று பண்ணலாம், ஸ்பீடாக வண்டி ஓட்டிக்கலாம், ஆனால் வந்து இடிக்காமலே போகலாம். ஏதோ கார் ஓட்டிடுற மாதிரி ஓட்டிகிட்ருக்கேன் நான். சம்மடா சுத்தம். ஐயோ 2 கார் ஒரே டைம் இடிச்சேன். அதனால தான் இருக்கும்டா. அப்போ ஜஸ்ட் நான் இடிச்சிருப்பேன் காருக்காரனை. வா செம்ம. ஐயோ சின்ன கேப்பில் போகிறேன். ஒரு ஆள் இடிச்சிட்டேன். இன்னைக்கு அழுத்தல போயிடணும். போ சீக்கிரம் பாப்புலேஷன் ஏறுங்கடா. அவன் வேற எப்படியும் அவன் வந்து இந்த ப்ளூ வந்து மொத்தமாக அழிக்கணும். ஏன்னா அவனை நம்மளை அதுவும் நான் லேண்டே எடுத்துட்டான் அவன். அதனால நான் அழிப்பேன். நான் ஏதோ 1% லேண்டாவது வச்சுக்கலாம். அவனுக்கு பார்த்தா எல்லா லேண்டையும் வந்து எடுக்கிறான். நான் என்னங்க பண்ணுறது? எப்படி இந்த ப்ளூ பாட்டி இருக்கான்ல, எப்படி எப்படி பிபிஏடா. ஓகே நம்ம இது பறந்துச்சு. ஸோ வேறு லெவல். அவ்வளோதான் இன்னைக்கு அவ்வளோதாங்க. எண்ட் ஆஃப் இது மக்களே. அது என்னென்னா இப்போ வந்து இவனோட இது போச்சு, உன்னோட ஆட்சியே போச்சு. என்ன தைரியம் உனக்கு? என்ன தைரியம் இருந்தா என்னோட இதே நீ வந்து பண்ணுவேன். எண்டா? ஓ நீயும் இருக்கீங்களா? என்ன இருக்குன்னு தெரில. ப்ளூ எவ்வளோ இருக்குன்னு தெரில. ப்ளூ வந்து இங்கேயும் இருக்காங்க மக்களே. அடப்பாவி, இவனுக்கு லேண்ட் என்னடா இப்படி இருக்கு. ஒன்று பண்ணலாம், ஃபஸ்ட்டு பெர்லினை வந்து அட்டாக் பண்ணலாம். பெர்லின் நான் கேபிட்டல் பெர்லின். ஸோ நம்ம கண்ட்ரோலில் பெர்லின் வச்சோன்னா நம்மளுக்கு ஒரு பவர் இருக்கும். அந்த ஒரு பவரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். சீக்கிரம்டா டே. செம்ம கடுப்பேற்றுறீங்களா நீங்கள்? கடுப்பேற்றுறீங்க. சுத்தம். ஐயோ அழுத்துற என்னடா எப்படி நாங்கள் இப்படி கிராஸ் ஆகி வருவோம்ல மக்களே. இன்னைக்கு அவ்வளோதான். எனிமீலாம் ஜிஜிபி மேட்ரு. இன்னைக்கு பின்னாடியே இப்போ வருவான். பிரேக்கு என்னன்னு தெரியல மக்களே. இந்த கேமில் மக்களுக்கு பிரேக் இருக்கா இல்லாட்டி காரில் பிரேக் இல்லையான்னு தெரில. வேணே வந்து பின்னாடி வந்து முட்டுறான் மக்களே. இடிச்சிட்ருக்கான் பின்னாடி. மக்களே நம்ம பாப்புலேஷன் மக்களை நம்பிக்கை கொஞ்சம் ஏறிட்டுருக்கு. என்னடா நீங்கள் கடுப்பேற்றுறீங்க. அழுத்து இப்போலாம் யாரோ பஸ் ஓட்டி பார்த்துருக்கீங்களா? நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் இப்போது. ஏதோ கார் ரேஸ் கலந்துருக்க மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். அட பாவி. ஃபர்ஸ்ட் ஐயோ ஓகே பக்கத்தில் வந்தாச்சு. அப்பாடா வந்தாச்சு. பெர்லின் வந்தாச்சு. இன்னைக்கு பெர்லினில் ஒரு ஆட்டோ இருக்குது பாருங்க.
ஸோ இதில் வந்து நான் வந்து இது வந்து நான் போட்டிருக்கேன். என்ன சொல்ல, இதில் இந்த கேமு வேறு லெவலான கேம் பிளே. நம்ம தான் இப்போ டெவலப்பிங். இது மற்ற கட்சியெலாம் பார்ட்டிஸ்லாம் வேஸ்ட். கொஞ்சம் சீன் போடுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, பாவம். ஓகே, பெர்லினில் சீட்டு பிடிச்சாச்சு. அட போங்கடா மக்களே. நம்மளுக்கு வந்து இது இல்லை. அதாவது என்னென்னா, நம்மக்கிட்ட அந்த இருங்க ஃபஸ்ட்டு மக்களே, ஒரு நாள் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும் மக்களே. ஓகே, இப்போ என்னென்னா, இந்த இது வந்து நம்மளோட இதாகிடுச்சு. ஸோ க்ரீனோட கட்சி வந்து செம்மையான இப்போ வந்து இதாக இருக்குது. ஸோ ரெட்டு தான் மக்கள் என்னன்னு தெரில. ரெட்டு என்னன்னு ஆச்சுன்னு தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதாவது SPD எங்கே பார்த்தாலும் ஆனால் பிளாக் தான் மக்களே இருக்குது. SSWன்னு ஏதோ ஒரு இது போல். ஸோ இது எனக்கு கட்சி தெரில. ஓ, இதுதான் AFD மக்களே. இதோட பேர் வந்து AFD. ஸோ இதோட AFDயோட 7 இதாக இருக்குது. இங்கே வந்து AFD ஒரு பவர் 8 இருக்குது. இங்கே வந்து இப்போ வந்து யாருக்கு யார் போட்டிங்கன்னா, இந்த CDUக்கும் SPD. அதாவது CDU மீன்ஸ் பிளாக் அந்த இது பார்ட்டி, SPDனா ரெட் பார்ட்டி. ஸோ இவங்களுக்கு தான் சண்டை போயிட்டுருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே இதாக தான் இருக்காங்க. லைக் என்ன, 2 பேர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷனில் தான் இப்போ இருக்காங்க. நம்ம வந்து டெவலப் ஆகிட்டுருக்கோம். அதாவது 3rd பொசிஷன் வர்றதுக்காக இல்லை, இப்போவும் 3rd பொசிஷன் தான் நம்ம. ஆனால் ஃபஸ்ட்டு பொசிஷன் வரும். ஏன்னா 78 டேஸ் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. அது 78 டேஸில் நான் வந்து இந்த நார்த் சைடு பார்த்திங்களா, அதெல்லாம் நான் வந்து ஆக்கிரமிக்க போகிறேன். அப்புறம் வந்து இந்த நார்த் சைடு ஆக்கிரமித்தாலே போதும் மக்களே, நம்மளோட இது வந்து இதாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்படிக்கு நான் இங்கே இருக்கிற பவர் பெர்லினை இப்போ வந்து நம்ம கேப்சர் பண்ணிடுவோம். ஸோ வேறு லெவலு. இங்கே பெர்லினோட 140 இதுக்கு நான் கரைக்க விரும்பல மக்களே. இங்கே வந்து AFD எது இருக்குது. ஸோ 33.6. ஓகே, ஓ போடு மக்களே. SPD வந்து பிடிச்சிட்டாங்க. இது என்ன கட்சின்னு தெரில. ஓ, இது CUF இதுங்கடா. ஐ திங்க் AF இது வந்து 5% நினைக்கிறேன். எஸ் கைஸ், ஃபைனலி நான் ரெட்டு பிளாக்கு 3 கட்சியும் சேர்ந்து முடிச்சுட்டோம். அவ்வளோதான், முடிச்சுட்டாங்கப்பா அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து பண்ணியிருக்கலாம், ஆனால் அவங்கக்கிட்ட ஒன்று இல்லை. AFDக்கு என்ன தெரியுமா இல்லை, இது வந்து அவங்கக்கிட்ட ஒழுங்காக இல்லை, அவ்வளோக்கா இல்லை. நான் வந்து அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணல. ஏன்னா அவங்கக்கிட்ட இது இல்லை, பணம் இல்லை. ஸோ அதனால் வந்து இது இல்லை. AFD வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனால் அவங்களோட லேண்ட் பரப்பில் அவங்க வந்து ப்ரோ AFD என்னோடய லேண்டில் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. AFD வந்து மெகடூரிங் அப்படின்னு இந்த ஒரு பிளேஸில் வந்து AFDயோட அதிகமான 90% வந்து வச்சுருக்காங்க. SPD வந்து
ஏஎஃப்டினா ப்ளூ கலருங்க நம்ம அடித்தோம்ல, எஸ்பிடியா ரெட்டு. ஓகே, இங்கே வந்து நம்மளோட ஆட்சி வந்து இங்கே வந்து 2.66% தான். ஸோ இட் இஸ் நைஸ் பர்சன்டேஜ். பரவாயில்ல மக்களே. அதாவது என்னென்னா நான் வந்து இவ்வளோ கேட்சப் பண்ணது பெருசு. ஸோ பார்ட் 3ல் வந்து நம்ம சந்திப்போம். பார்ட் 3ல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நார்த் சைடெல்லாம் எடுத்துடலாம். அண்டு இந்த சைடு இருக்கிறது கொஞ்சம் எடுத்துடலாம். ஏன்னா 78 days தான் நியூ பாக்கி இருக்குது நம்ம எலெக்ஷனுக்கு. ஸோ ஜெர்மன் மட்டும் நம்ம எலெக்ஷன் மட்டும் ஜெயிச்சோன்னா வைங்களேன், நம்ம தான் கண்டிப்பாக நம்ம தான் இதாக இருப்போம். லைக் என்ன சொல்ல, நம்ம தான் ப்ரெசிடெண்ட்டாகவே இருப்போம் ஜெர்மனியில். ஏன்னா இது வந்து சென்ட்ரலோட ஒரு பிரச்சனை. ஸோ இதில் வந்து இப்போ யார் இருக்கான்னா, இல்லை வந்து பிளாக், அதாவது சிடியு தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ செகண்ட் யாருன்னா எஸ்பிடி தான் அதிகமாக இருக்காங்க. தேர்ட் யாருன்னா பிபிஏ, அதாவது நம்ம தான் அதிகமாக இருக்கோம். ஸோ ஃபோர்த்து யாருன்னா, ஃபோர்த்து வந்து இவன் யார், இந்த க்ரீன் கலர் இருக்கான் பார்த்தீங்களா, அதாவது கரூன் அப்படின்னு இந்த ஒரு கட்சி தான் ஃபோர்த்தில் அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த ஒரு கட்சி எங்கன்னா இப்போது இங்கே வந்து அவ்வளோதான் மக்களே. ஸோ இப்போ தான் ரேங்கிங் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த தேர்டு வந்துட்டோம். எப்போ ஆரம்பித்தோம், நம்ம வந்து இன்றைக்கி தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி தான் லைக் என்ன சொல்ல, சாரி இன்றைக்கில, ஐயோ முந்தா நேற்று நான் ஆரம்பித்தேன் இந்த வீடியோ. முந்தா நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம தேர்ட் லெவலில் இருக்கோம். அண்ட் செகண்ட் பார்ட்லேயே நான் வந்து பிளாக், அதாவது சிடியு, எஸ்பிடி அண்ட் பிபிஏ. சிடியு மீன்ஸ் பிளாக்கு, எஸ்பிடினா ரெட்டு, அப்புறம் வந்து பிபிஏ நம்ம இது நம்ம பார்ட்டி. ஸோ இந்த 3 பார்ட்டியும் சேர்ந்து வந்து ஏஎஃப்டியை வந்து சரண வச்சிட்டோம். லைக் இனிமேல் அது வராது. சரி, ஓகே மக்களே. ஸோ இந்த வீடியோ நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.